நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில எப்படியாச்சும் வாங்கிடணும். எதை? சொத்த, உங்களுடைய பங்க, பதவிய, கார் வண்டி வாகனத்தை, தங்க நகைய, அல்லது எதிர்பார்த்த பெரிய அளவு ப்ரமோஷன், இப்படி ஏதாவது ஒன்று வாங்கிடணும், வாழ்க்கையில் நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், உழைச்சிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பணம் முதல் பதவி வரை எப்போ கிடைக்கும், எந்த நாள்ல கிடைக்கும், அதுதான் இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த நாள் உங்களுக்கு பணம் முதல் பதவி வரை அனைத்தும் கைகூடும், அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதிர்ஷ்ட நாளாக இருக்கும். அது எந்த வழியில அப்படின்றத டீட்டெயிலாக விரிவாக பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்துடைய புத்தாண்டு பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றது தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், இந்த ராசி மீன ராசிக்கு அதிபதி யாரு? குரு பகவான். உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான். குருவான் வேலை வாங்கக்கூடிய, கட்டளையிடக்கூடிய ஒரு கிரகம். ஆனா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனிவானுக்குரிய நட்சத்திரம், அது வேலை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அதனால நீங்க முதலாளி ஆகிறதுக்கும் தொழிலாளி ஆகிறதுக்கும் மாறி மாறி ஆகிறதுக்கும் கொஞ்சம் கூட சளைக்க மாட்டீர்கள், அஞ்சப்பட மாட்டீர்கள். ஸோ முதலாளியாவே இருந்தாலும் ஒரு தொழிலாளி போல இருந்து களமிறங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள். பணிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். அந்த பணிவு மிகப்பெரிய துணிவை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது எப்பவுமே நீங்க மறந்துடாதீங்க. சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு விதியால் நடப்பது மதியால் கிடைப்பது என்ன அப்படின்னா, அந்த விதியில கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள். உங்களுக்கு முதல்ல என்ன? பணம், பதவி, பொருள், திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து. ஸோ இதுக்குள்ளதான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம தேடி தேடி ஓடிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் என்னைக்கு கைகூடி வரும், என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜோதிட ரீதியாக, அதாவது விதியிலே கிடைப்பது, அது அது வந்து உங்களுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் சனிவானுக்குரியது இல்லையா, அதற்கு அடுத்த நட்சத்திரம் எதுன்னு பார்த்தா ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல இந்த இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சம்பத்து தாரை நட்சத்திரம் சொல்றாங்க. ஸோ அது மட்டுமல்ல, புதனுடைய பிற நட்சத்திரங்கள். இப்போ உத்திரட்டாதிக்கு அடுத்து ரேவதி. ஸோ அதுக்கடுத்து வேற என்னென்ன நட்சத்திரம் புதனுக்குரியது அப்படின்னு பார்த்தா ஆயில்யம் மற்றும் கேட்டை. இந்த 3 நட்சத்திரங்கள் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் சொல்றாங்க. அணுஜென்ம நட்சத்திரங்கள், திரிஜென்ம நட்சத்திரங்கள் சொல்றாங்க. ஸோ இந்த நட்சத்திர நாட்கள், ஸோ என்றைக்கெல்லாம் ரேவதி அல்லது ஆயில்யம் அல்லது கேட்டை வருகின்றதோ அன்றைக்கெல்லாம் சகல சம்பத்துகளும் உங்களுக்கு கைகூடும். உங்களுக்கு ஒரு பணம் வர்றதா இருக்கட்டும், பதவி கிடைக்கிறதா இருக்கட்டும், திருமணம் நிச்சயிக்கப்படுறதா இருக்கட்டும், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா இருக்கட்டும், நகை வாங்குறதா இருக்கட்டும், கார் வாங்குறதா இருக்கட்டும், எதிர்பார்க்காத பெருமளவு செல்வம் உங்க கைக்கு வந்து சேர்றதா இருக்கட்டும், இந்த 3 நட்சத்திர நாளன்று உங்களுக்கு அதுக்கு 100% வாசற் கதவு திறந்து விடப்படுகிறது. எத்தனை கிரகங்கள் தடை செய்தாலும் அந்த நாள், அந்த நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு கைக்கு வந்தே தீரும், கிடைச்சே தீரும். அது விதியில் நடப்பது. உங்க மதியால கிடைப்பது என்ன அப்படின்னா, அந்த நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியை இந்த நாட்கள், இந்த நட்சத்திர நாட்கள் அன்னைக்கு நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த முயற்சி 100% வெற்றியை கொடுத்து லாபத்தை கொடுக்கும். ஸோ இதுல இன்னும் விரிவா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரேவதி நட்சத்திரம் இல்லது இல்லையா, ஸோ அது மீன ராசிலே இருக்கும், உங்க ராசிலே இருக்கும். அப்போ உங்களுடைய சுய முடிவு, உங்களுடைய முடிவுக்கு மற்றவங்க கட்டுப்படணும். உங்களுடைய முடிவு தான் இறுதி முடிவா இருக்கணும். உங்களுடைய பேச்சுக்களை மற்றவங்க கேட்கணும். உங்க வாழ்க்கை துணை உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும். உங்க கம்பெனியில உங்களுடைய பேச்சுக்கு, கருத்துக்கு, உங்களுடைய முடிவுக்கு எல்லாரும் சம்மதிக்கிறோம் அப்படின்னா, இந்த ரேவதி நட்சத்திரத்தன்று அந்த முடிவை நீங்க வெளியில சொல்லணும். அந்த முடிவை பேச்சுவார்த்தை ஆரம்பிங்க. கட்ட பஞ்சாயத்து, சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பேச்சு வழக்குகளில் ஒரு முடிவு, ஒரு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு. அதே போல குடும்ப உறவுகள்கிட்ட கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணும், ஆனா சண்டை வரக்கூடாது, பகை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா ரேவதி நட்சத்திரத்துல ஒரு ரூபானாலும் அவங்ககிட்ட வசூல் பண்ணிருங்க. ஸோ அந்த பணமானது உங்களுக்கு முழுசா வசூல் ஆகிவிடும். ஸோ குடும்பத்திலிருந்து தன வருவாய் கிடைப்பது, குடும்ப சொத்துக்கள் கிடைப்பது, குடும்ப பங்கு கிடைப்பது, குடும்பத்துல புதிய உறவு கிடைப்பது, எல்லாமே இந்த ரேவதி நட்சத்திரம் கிடைக்கிறதுக்கு யோகம் உண்டு. மேலும் உங்களுடைய கல்விக்கு, படிப்புக்கு, பட்டம் வாங்குறது, டிகிரி வாங்குறது, படிப்புல ஜெயிச்சு காட்டுறது போன்றவை எல்லாம் இந்த ரேவதி நட்சத்திரம் நடக்க வாய்ப்பு. அதே போல் உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கு, நான் மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் பண்ண போறேன்,
பெரிய ஒரு ரிஸ்க் நான் எடுக்க போறேன் அப்படின்னா அந்த ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு அதுக்குண்டான 100% ஒரு நல்ல விதமான ஒரு வெற்றியை பெற்றுத்தரும். அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஸோ ஒரு மருந்து மாத்திரைகள் எடுக்கிறது கூட அந்த ரேவதி நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா அது 100% உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உடல் ரீதியான விஷயத்துக்கு தீர்வை கொடுக்கும். அதுக்கடுத்து இந்த ஆயில நட்சத்திரம், இந்த ஆயில நட்சத்திரம்லாம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு காதல் கை கொடுங்க. கல்யாணத்துக்குண்டான துணையை நீங்கள் சந்திப்பீர்கள். வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். தாய் வழி உறவுகள் மூலம் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய வாய்ப்பு, வேலை, தொழில், புதிய அறிமுகம், புதிய நபர்களுடைய பழக்க வழக்கம், புதிய வரவு வர்றதுக்குண்டான ஒரு தொழில் முன்னேற்றம் கண்டிப்பா அந்த ஆயுள் நட்சத்திரம் அன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் இருந்து ஒரு சில நன்மையான காரியம், உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் உங்க பிள்ளைகள் மூலமா கிடைப்பதற்கு இந்த ஆயுள் நட்சத்திரம் சாதகமா இருக்கும். ஸோ உங்களுடைய பிள்ளைகிட்ட நீங்க ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போறீங்கன்னா அந்த ஆயுள் நட்சத்திரம் அவங்களுடைய விஷயத்தில் நன்மைகள் நடக்கும். ஸோ இந்த ஆயுள் நட்சத்திரம் அப்படின்றது நீங்க எதிர்பார்த்த அரசியல் பதவி வாய்ப்பு, சினிமா பதவி வாய்ப்பு போன்றவற்றை பெற்றுக் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு தற்செயலா வந்தா கூட அன்றைக்கு பாருங்க ஆயுள் நட்சத்திரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய பதவிக்கு நீங்க போட்டி போடுறீங்க, சினிமா வாய்ப்புக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, ப்ரொமோஷனுக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அந்த ஆயுள் நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு லக்கா இருக்கும். ஸோ இதற்கு அடுத்தபடியா இந்த கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னா விருச்சிக ராசியில இருந்து மீன ராசிக்கு அது 9ஆம் வீடு. ஸோ இப்போ கேட்டை நட்சத்திரம் 9ஆம் வீட்டில் இருக்கிறனால நீங்க ஒரு தந்தையாகிறது, தாயாகிறது, நீங்க ஒரு தாத்தா பாட்டி ஆகிறது, வம்ச விருத்தி ஏற்படுறதும் குடும்பத்தில் நடக்க வாய்ப்பு உண்டு. மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தருவது, மறக்க முடியாத சம்பவம் இந்த கேட்டை நட்சத்திரம் அன்று உங்களுக்கு நடக்கும். மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவது, லட்சியத்தை அடைவது, ஆசைகள் நிறைவேறுவது என அனைத்தும் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் நிறைவேறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கேட்டை நட்சத்திரத்தில் வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, ஒரு நிலம் வாங்குறதுக்கு, சொத்து வாங்குறதுக்கு யோகம் உண்டு. சொத்துக்கள் பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கேட்டை நட்சத்திரம் இன்னைக்கு கடன் அடைவிட உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கௌரவம் மேம்படும். உங்களை தேடி பதவி பட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முக்கிய ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பெயர் புகழ் கிடைப்பதற்கு யோகம் உண்டு. ஸோ இது போக இந்த கேட்டை நட்சத்திரத்தன்று கிடைக்காத கல்வியில், கிடைக்காத கலையில், அந்த கலையும் கல்வியும் உங்களுக்கு மிகப்பெரிய பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும். ஸோ இந்த கேட்டை நட்சத்திரம் அன்று உங்களுடைய மானம், தன்மானம், கௌரவம் இவை அனைத்தும் 2 மடங்காக உயரும், உச்சத்தை தொடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மூலம் நன்மைகள் மட்டும் அதிகமான முறையில் நடக்கும். ஸோ இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க புதன்கிழமை அன்று எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் நான் சொன்ன மாதிரி இந்த புதன்கிழமை இந்த ரேவதி நட்சத்திரம் மற்றும் ஆயில்யம், கேட்டை இதெல்லாம் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சகல சம்பத்துகளும் வந்து சேரும். ஸோ அந்த நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் இருக்குதோ அன்னைக்கு ஒரு நல்ல காரியம், ஒரு சுப காரியம், உங்களோட முடிவு, உங்களுக்கு வெற்றி, ஒரு லாபம், ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக அதற்குண்டான அதிதேவதை தெய்வம், ஏன்னா புதன் பகவான் தான் ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதிக்குரியவர். அப்போ புதனுக்குரிய அதிதேவ தெய்வம் யாருன்னா விஷ்ணு பகவான் பெருமாள். அந்த பெருமாளுடைய வழிபாடுகளை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க அடிக்கடி பண்ணினா உங்களுக்கு வரவும் உறவும் தடையின்றி கிடைக்கும். இதை மட்டும் நீங்க தவறாக ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நல்ல இன்றைய மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுவதற்கு பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆசிரியர் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.